Good morning students, I am MRK. Today 10th Maths class chapter 2 numbers and sequences exam sum நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5 marks sum only, important sum. Okay, exam 2.6 மூணு நம்பர் கொடுத்து அதில் HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. Find the HCF of 396, 504, 636. இந்த மூணு நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும் கம்பேர் பண்ணி. ஓகே, வாட் இஸ் கிவன் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதையில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுத்து எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுத்து எழுதுகிறோம்னா 396ஐயும் 504ஐயும் எழுதுகிறேன். இதில் விச் இஸ் கிரேட்டர்னு பார்த்து 504ன்றது கிரேட்டஸ்ட்டு அப்படி நம்பரு, 396. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்குவல்ஸ் லெம்மா அப்படின்னு பார்த்தோம்னா A = BQ + R. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ரிமைண்டர் R அப்படின்றது வந்து 0 வரலாம், அல்லது பியை விட சிறுசாக வரலாம், ஈக்குவல் வராது, பியை விட சிறுசாக வரலாம். ஓகே, ரைட், குட். இப்போ நம்ம கணக்குக்கு வர்றோம். 504 = B 396 % என்னன்னு கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் R அப்படின்றது கண்டுபிடிக்கணும். 396 ஒன் டைம் தான் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செப்பரேட் பண்ணோம்னா 108 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை இறக்கிடணும். 396 எழுதிட்டு ஈக்குவல் டு 108 எழுதி இது எத்தனை டைம்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மிச்ச ரிமைண்டர் இங்கே எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பார்த்தோம்னா 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் வரணும். 108 வந்து 3 டைம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா 24 4 மிச்சம் 2 3 to 4ன்னு வருது. அப்போ 396 3 to 4ன்னு வருது, 72ன்னு வரும். 72 அப்படின்னு வரும். அப்போ ஃபஸ்ட் இந்த நம்பரை இறக்கிட்டு 108 எழுதிட்டு 72 இன்ட்டு மல்டிபிள் ஆஃப் 1 தான் வரும், ப்ளஸ் என்ன வரும் அப்படின்றத இங்கே எழுதணும். ஓகே, அப்போ இங்கே என்ன வந்துடும், 36 வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நெக்ஸ்ட்டு 72 இங்கே எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு 36 இன்ட்டு ஹவு மெனி டைம்ஸ்னு பார்த்து ப்ளஸ்ஸு ரிமைண்டர் எழுதணும். 2 டைம்ஸ் ஆஃப் ஒன்று எழுதினோம்னா 36 வந்து 72 வந்துடும். ரிமைண்டர் வந்து என்ன வந்துடும், 0 வந்துடும். ரிமைண்டர் 0 வந்துட்டால் ஸ்டாப் ஆகிடும் கணக்கு. தேர்ஃபோர் HCF ஆஃப் அப்படின்னு எழுதணும். HCF ஆஃப் இந்த ரெண்டு நம்பர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுக்கும் 396க்கும் 504க்கும் கண்டுபிடிச்சது வந்து 36. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த 36க்கும் இந்த 636க்கும் கம்பேர் பண்ணணும், விச் இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி. அப்போ 636 கிரேட்டர் 36. ஓகே, அப்போ A = BQ + R அப்படின்னு சொல்கிற அந்த தியரம் போட்டோம்னா, ஈக்குவல்ஸ் லெம்மா போட்டோம்னா 636 = 36 இன்ட்டு ப்ளஸ்ஸு கோஷன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ரிமைண்டர் ஈக்குவல் டு கோஷன்ட் என்ன வரும், 17 டைம்ஸ் வரும்டா தம்பி. அப்போ 36 17 டைம்ஸ் போட்டோம்னா 7 6 42 4 21 25 166 133 2 65 11 1 என்ன வந்துச்சு, 612 வந்துருச்சு. அப்போ 612 636 அப்படின்னு வந்துருச்சு. சரியா, 612. ஓகே, அப்போ அடித்தா என்ன வந்துடும், 424 வருது. ரிமைனிங் என்ன வருது, 24. ரைட், ரிமைண்டர். அப்போ அடுத்து 36ஐ எடுத்துகிட்டு 24 இங்கே எழுதி விச்சு அப்படின்னு எழுதி எத்தனை ஹவு மெனி டைம்ஸ் 36ல் 24 வரும்னா 1 டைம் வரும். மிச்சம் எவ்வளோ இருக்கும், 12 இருக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு 24 இங்கே எடுத்து எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு 12 இன்ட்டு எத்தனை டைம்ஸ் வந்து 24க்குள்ளே 12 வரும் அப்படின்னு பார்க்குறோம். 2 டைம்ஸ் போட்டாலே 24 வந்துடும். அப்போ ரிமைண்டர் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் முடிஞ்சிருச்சு. தேர்ஃபோர் HCF ஆஃப்னு எழுதி 3 நம்பர் 396, 504, 636க்கு ஆன்சர் வந்து 12 அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. 5 மார்க்ஸ் சம். ஃபஸ்ட்டு ரெண்டு கம்பேர் பண்ணிவிட்டு அடுத்த ஒன்று கம்பேர் பண்ணணும். நம்பர்ஸ் அண்டு சீக்வன்சஸ் எக்ஸாம் சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் 2.27 determine the general term of an AP whose 7th term is -1 and 16th term is 17. அப்போ என்ன கொடுத்துருக்கு கொஸ்டின் அப்படின்றத முதல்ல ஃபஸ்ட்டு ரீட் பண்ணையில் 7th term is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 16th term கொடுத்துருக்கு. அதுலேருந்து நம்மளுக்கு கேட்டது என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஜென்ரல் டேர்ம் கேட்டிருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு ரைட்டு given அப்படின்னு எடுத்து எழுதுகிறேன், given. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். T 7th term = -1. அப்போ T 16th term = 17 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ nth term of AP, nth term of an AP அப்படின்றது ஃபார்முலா. AP கூட்டுத்தொடர் வரிசைக்கு nth டேர்முக்கு
இல்லை ஃபார்முலா என்னாவது உறுப்புக்கான சமன்பாடு nth term of an AP is அப்படின்னு எழுதுனோம்னா Tn ஈக்குவல் டு a + n - 1 × d. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை வந்து T7க்கு கம்பேர் பண்ணையில் எண்ணுக்கு பதிலாக 7 இருக்குது. அப்போ a + 7 - 1 × d ஈக்குவல் டு -1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது அப்படியே சரி பண்ணல. a + 6d ஈக்குவல் டு -1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு T16 ஈக்குவல் டு a + n போல் 16 - 1 d ஈக்குவல் டு 17. அப்போ a ப்ளஸ் சப்ராக்ட் பண்ணால் 15d ஈக்குவல் டு 17. குட், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ அது அப்படி செகண்ட் ஈக்குவேஷன் கீழே இங்கே கொண்டு வந்து எழுதுனோம்னா a + 15d ஈக்குவல் டு 17 செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா உனக்கு a கேன்சல் ஆகும். அப்போ சைனை சேஞ்ச் பண்ணணும். சைனை சேஞ்ச் பண்ணுறோம்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணுறதாக அர்த்தம். சைன் சேஞ்ச் பண்ணலைன்னா ஆட் பண்ணுறோம்னு அர்த்தம். இப்போ சைனை சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தனால 1 - 2 அப்படின்னு எழுதிட்டு தான் நீ எது பண்ணணும். இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா அடுத்து என்ன வந்துடும்? மைனஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 9d அப்படின்னு வருது. ஓகே குட். இதில் -18 வருது. ரெண்டு மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா 9d ஈக்குவல் டு 18. அப்போ d ஈக்குவல் டு 18/9 அடித்தோம்னா 1 9s are 9, 2 8s are 2 9s are 18. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ d ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா நம்மளுக்கு 2 வருது. ஓகே குட். இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகே, எதில் பண்ணலாம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பண்ணுமா? இஃப் d ஈக்குவல் டு 2 then substituting in ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக எழுதிக்கோ. d இது d ரைட். அப்போ என்ன வரும்? டியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்கோ. நான் சின்னதாக எழுதிட்டேன், அழிச்சிட்டு எழுதுகிறேன். ஓகே குட். d சரி. இப்போ a + 6d ஈக்குவல் டு -1. இதில் வந்து டிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணையில் a + 6 × 2 ஈக்குவல் டு -1. a + 6 2s are 12 ஈக்குவல் டு -1. a ஈக்குவல் டு -1 - 12 இந்த சைடில் போச்சுன்னா அப்போ a ஈக்குவல் டு -13. இதுதான் a உடைய ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு nth டேர்ம் கேட்டிருக்கனால nth term of an AP, nth term of an AP அப்படின்னு எழுதையில் is Tn equal to a + n - 1 × d. இதுதான் ஜென்ரல் டேர்ம். ஓகே, Tn equal to ஏக்கு உள்ள ஆன்சர் என்ன இருக்குது? Tn. நல்லா Tnலாம் பெருசாக போட்டுக்குங்க. Tn equal to ஏக்கு வந்து மைனஸ் -13 ப்ளஸ் n - 1 × d. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டிக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. குட். அப்போ -13 உள்ளே மல்டிப்ளை பண்ண 2 எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 2n வரணும். ப்ளஸ் 2n -2ன்னு வரணும். அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -15. 2n - 15. Tn equal to which is general term. இந்த கணக்குக்குள்ள ஆன்சர் ஜென்ரல் டேர்ம். ஓகே குட் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக மெதுவாக இது பண்ணு. ரெண்டு ஏபின்னு சொல்லிட்டாலே ரெண்டு டேர்ம் கொடுத்தா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்றை கேன்சல் பண்ணிவிட்டு ஒன்றை கண்டுபிடிச்சி அதர் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன கொஸ்டினில் கேட்டிருக்குன்னு பார்த்து செய்யணும். இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பாக வரும் ஏடியும். அதுக்கப்புறம் ஜென்ரல் டேர்ம் கேட்டால் ஜென்ரல் டேர்மு, வேறு ஏதாவது மஸ்ட்டாக ஒரு டேர்ம் கேட்டிருந்தா இந்த டேர்மை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசியமாக கேட்பாங்க குறிப்பிட்டு. அந்த கண்டுபிடிக்கையில் அதை கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு நம்ம கேட்டதுக்கு இதை செஞ்சுருக்கேன். ஜென்ரல் டேர்ம் இந்த இங்கே கேட்டிருக்கு, அதனால் இதை போட்டிருக்கேன். ஓகே, கிளாஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்டு சீக்வன்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்ருக்கோம். எக்ஸாம்பிள் 2.29 இன் அன் ஏபி sum of 4 consecutive terms is 28 and the sum of their squares is 276. ஃபைண்ட் த 4 numbers அப்படின்னு கேட்டிருக்கு. ஒரு ஏபியில் 4 தொடர்ச்சியான 4 எண்களின் கூடுதல் 28. அதை ஸ்கொயர் பண்ணி கூட்டினோம்னா, அதாவது வர்க்கங்களின் கூடுதல், ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்கிறது வர்க்கங்களின் கூடுதல் 276 அப்படி கொடுத்துருக்கு. ஃபைண்ட் த நம்பர் என்ன அப்படி கொடுத்துருக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதையில் நம்ம 4 டேர்ம்ஸ் வேணும்டா தம்பி. த
4 consecutive term, 4 consecutive terms in an AP is அப்படின்னு எழுதிட்டு பார்த்து எழுதிக்கும் A plus D, A plus 3D. இங்கிட்ட எழுதையில் A minus 3, A minus D, A minus 3D. இதுதான்டா எடுக்கணும் தம்பி. ஏயும் அந்த செகண்ட் எதுவும் வரக்கூடாது. ப்ளஸ் 2Dன்னு எழுதுகிறோம்ல, அது ரெண்டும் என்ன செய்யாது, வராது. இப்போ இதை பார்த்துக்கோ. இதை நம்ம ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த 4 டேமையும் சம்மிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. சம் பண்ணோம்னா என்ன கொடுத்துருக்கு, 28 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ சம்னா A minus 3D ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். அதான் சம்னா கூடுதல். A minus D ப்ளஸ் A plus D ப்ளஸ் A plus 3D ஈக்குவல் டு 28 அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் 3Dயவும் மைனஸ் 3Dயவும் கேன்சல் பண்ணிடலாம். ப்ளஸ் Dயவும் மைனஸ் Dயும் கேன்சல் பண்ணிடலாம். 1A 2A 3A 4A ஈக்குவல் டு 28. அப்போ A ஈக்குவல் டு 28/4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ A ஈக்குவல் டு 7. இதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்ச ஒரு கொஸ்டினில் கிவன் கொடுத்ததுலேருந்து ரீட் பண்ணி நான் கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் தர் ஸ்கொயர்ஸ்னு கொடுத்துருக்கு. அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, சம் ஆஃப் தர் ஸ்கொயர்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸ்கொயர்ஸ்னால் வர்க்கம் அப்படின்னு அர்த்தம். இஸ் எவ்வளவு, 276 கொடுத்துருக்குடா தம்பி. 2 மேட்டர் இருக்குது இதில். சம்னா ப்ளஸ்ஸு, ஸ்கொயர்ஸ்னால் வர்க்கம் பண்ணி கூட்டணும், ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். அதாவது இப்படி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறணும், எல்லாத்துக்குமே 4க்குமே போட்டுக்கிறணும். அப்படி போட்டுட்டு ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்கொயர், அவன் சொன்ன மீனிங் இதுதான். ஈக்குவல் டு 276 எழுதிடணும். இது ஸ்கொயர் பண்ணியாச்சு. சம்முன்னு சொல்லையில் இந்த இடத்துல என்ன செய்யணும், ப்ளஸ்ஸு போடணும், மறந்துடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் எழுதுகிறேன். A minus 3D A minus D, அதை பார்த்து அப்படியே எழுதிக்க 4 டேர்ம்ஸை. A plus D A plus 3D. இதை A plus B ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணா தம்பி. இதை A plus B ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணையில் பார்த்து பொறுமையாக, அதாவது A minus 3Dயை ஓப்பன் பண்ணோம்னா A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB வரும்டா தம்பி. A வந்து A தான், Bக்கு பதிலாக 3D. அப்போ இங்கே என்ன வரும்னா A ஸ்கொயர் ப்ளஸ் 9D ஸ்கொயர்னு வரணும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, D ஸ்கொயர் பண்ணால் என்னது, D ஸ்கொயர் மைனஸ் 3 2 6ADன்னு வரணும். இதே இது இங்கே சப்போஸ் ப்ளஸ் வந்துருச்சுன்னா இங்கே என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இப்போ இதை தான் செய்ய போகிறேன். A ஸ்கொயர் ப்ளஸ் 9D ஸ்கொயர் மைனஸ் 9D ஸ்கொயர் மைனஸ் 6AD. நெக்ஸ்ட்டு இதை எழுதுகிறேன். A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AD. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதை எழுதுகிறேன். A ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர் ப்ளஸ் 2AD. நெக்ஸ்ட்டு இதை எழுத போகிறேன். ப்ளஸ் A ஸ்கொயர் ப்ளஸ் 9D ஸ்கொயர் குட் ப்ளஸ் 6AD ஈக்குவல் டு 276. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மைனஸ் 6ADயும் ப்ளஸ் 6Dயும் கேன்சல் பண்ணிடு. நெக்ஸ்ட் வேறு எதுவும் கேன்சல் பண்ணலாமா, 2ADயும் மைனஸ் 2ADயும் கேன்சல் பண்ணிடு. A ஸ்கொயர் எத்தனை இருக்குது, 1 2 3 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ 4A ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 9D ஸ்கொயர், இது ஒரு D ஸ்கொயர், 10D ஸ்கொயர், இது ஒரு D ஸ்கொயர், 11D ஸ்கொயர், 11D ஸ்கொயர், இது ஒரு D ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சுன்னா 20D ஸ்கொயர். 9ல் இது 9 9 18 2 20D ஸ்கொயர்னு அர்த்தம். 20D ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு 276 அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். இப்போ இதிலேருந்து என்ன, A வந்து வேல்யூ போடுறோம், இல்லை எது 4 காமனாக டிவைட் பண்ணிக்கலாமான்னு பாரு. பண்ணிட்டு கூட செய்யலாம். பண்ண முடியுமா பாரு, பண்ணலாம். 4ஆல் டிவைட் பண்ணி ஈஸியாக ஆக்குறக்காண்டி கணக்கை 4ஆல் டிவைட் பண்ணினா என்ன வந்துடும், A ஸ்கொயர் ப்ளஸ் 20D ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். அடுத்து என்ன வரும், 8 3s are 24, 8 சாரி இது என்ன வரும், 6 4s are 24, 6
4s are 24, ரிமைனிங் என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ என்ன வந்துடும் 9 4s are 36 அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை எடுத்தோம்னா இங்கே அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 7 ஸ்கொயர் ப்ளஸ் 5d ஸ்கொயர் ஈக்குவல் டு 69. அப்போ இங்கே வரையில் என்ன வரும் 49 ப்ளஸ் 5d ஸ்கொயர் ஈக்குவல் டு 69. இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 5d ஸ்கொயர் ஈக்குவல் டு 69 மைனஸ் 49. அடுத்து 5d ஸ்கொயர் ஈக்குவல் டு 20. அப்போ d ஸ்கொயர் ஈக்குவல் டு இது 5டா தம்பி. அடுத்து d ஸ்கொயர் ஈக்குவல் டு 20/5 அடித்தோம்னா 4 வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கையில் என்ன கண்டுபிடிக்கணும் தேவை அப்படின்னு பார்த்துக்கோ. என்னென்ன தேவையோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். d ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √4. அப்போ d ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இதுதான் டிக்குள்ள ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு. ஃபைண்ட் த 4 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கனால 2 செட்டாக பிரித்து கண்டுபிடிச்சிது. அதாவது ஏ வந்து 7, டி வந்து ஏ வந்து 7, டி என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. ஏ வந்து 7, டி வந்து 2 வேல்யூ இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏ வந்து 7, டி வந்து 2ன்னு ஒன்று இருக்குது. ஏ வந்து 7, டி வந்து பார்த்துக்கோ -2 இருக்குது. டி வந்து -2 இருக்குது. அப்போ இங்கே வரையில் ஃபஸ்ட்டு a - 3d, அடுத்து என்ன வரும் a - d, அடுத்து என்ன வரும் a + d, அடுத்து என்ன வரும் a + 3d. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ எழுதையில் 7 - 3 இன்ட்டு இங்கே 3 இன்ட்டு d தானே. அப்போ 3 × 6 வந்துடும். 3 2s are 6, கமா அடுத்து 7 - 2, அடுத்து 7 + 2, அடுத்து 7 + 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இங்கே 1 வந்துடும். இங்கே என்ன வந்துடும் 5 வரும், 9 வரும், 13 வரும். இது அப்படியே ரிவர்சபிளில் இங்கே வந்துடும். 13 9 5 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா இது செஞ்சு காட்டுறேன்னா செஞ்சு காட்டு, இல்லைன்னா இது ரிவர்ஸில் இதை எழுதிட்டு இது ரிவர்ஸில் எழுதிக்க. ஓகே, தேங்க்யூ.